உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில், வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே, எழுக எழுகவே ஏற்றம் போக்கவே இயேசுவின் வழியிலே, அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வெனும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே, எழுக எழுகவே ஏற்றம் போக்கவே இயேசுவின் வழியிலே, அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை, நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை, நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். வீழ்ந்திடும் மனிதத்தை தாங்கிடும் படிகளில் விடுவிக்கும் சக்தியாய் இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகை
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 13 இறைச்சொற்றொடர்கள் 44 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்து விட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றை விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றை விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை என்று சொல்வார்கள். அதுபோல இன்னும் பச்சையா சொல்லணும்னா, வயரும் பெண்களுக்கு பெருசாக தெரிஞ்சிடக்கூடாது, ஆனால் குழந்தை பிறக்கணும். இதெல்லாம் புதுமொழி, பழமொழி, பாரம்பரிய மொழி என்று நாம் சொல்லுகிறோம். மனிதர்கள் பெரும்பாலும் இந்த இரண்டிற்கும் ஆசைப்படுவதால் ஆபத்தான பல நேரங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. மனதிற்குள்ளே நாலு மகிழ்ச்சி மத்தளமிட வேண்டும் என்றால் ஒரு சிலவற்றை நம்மிடமிருந்து கழிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு சில அவசியமற்றவைகளை துறந்து தூரை தள்ளிவிட வேண்டும். நம்முடைய ஒரு சில தீய பண்புகளையும் நம்மிடமிருந்து எரிந்து சாம்பலாக்க வேண்டும். இன்றைய இறைவார்த்தையிலே புதையலை கண்டுபிடித்த ஒருவரும் முத்தை கண்டுபிடித்த ஒருவரும் மகிழ்ச்சியை சம்பாதிப்பதற்காக, உருவாக்குவதற்காக தங்களுக்குள் வைத்திருந்த அவசியமற்ற அனைத்தையும் துறக்கிறார்கள். முழுவதும் வேண்டாம் என்று துறக்கிறார்கள். ஏனெனில் இந்த குப்பைகளை தூரே தட்டினால்தான் தங்களுக்குள் பேரின்பம் உண்டு என்பதை உணர்ந்த அவர்கள் இந்த சிறப்பான செயலை செய்கிறார்கள். மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள். மகிழ்ச்சி என்பது எப்போதும் நம் அருகிலே உள்ளது. அதை நமக்கு மிகவும் தூரமாக்குவது நாம் தான். நிலையான மகிழ்ச்சியை நமக்குள் உருவாக்க வேண்டுமெனில் நாம் இழந்தே ஆக வேண்டும். நம் ஆசைகளை துறந்தே ஆக வேண்டும். துறந்து பாருங்கள், மகிழ்ச்சியின் மனிதராக நம்மால் மாற முடியும். துறந்தால் மகிழ்ச்சி தூரமில்லை என்பது உண்மை. இதை வாழ்ந்து காட்டியவர் தான் புனித இக்னேசியஸ் லயோலா, இஞ்ஞாசியார் என்று சொல்கிறோம். கற்பித்தலும் பகிர்ந்தலும் தியானங்கள், படைவீரர், ஆன்மீக பயிற்சிகளின் பாதுகாவலரும் ஆகியவர். இயேசு சபையினுடைய உருவாக்கியவர். இவர் வழியாக இந்த சமூகம் சமயம் பெற்ற மறுமலர்ச்சிகள் ஏராளம் ஏராளம். எனவே இந்த நாளிலே இவருடைய அடிச்சுவடில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இயேசு சபை துறவிகளுக்கும், அருள் பணியாளர்களுக்கும், திருத்தந்தைக்கும், ஆயர்களுக்கும் மனம் நிறைந்த திருவிழா வாழ்த்துக்களையும் செபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அவருடைய சமய, சமூக, அரசியல், கலாச்சார மாற்ற அடித்தள வளர்ச்சிக்கான பணிகள் இன்னும் அதிகமாக இந்த சமூகத்திலே வந்து இறைவனுடைய மகிமைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள தேவையான சூழல்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்காக இந்த நாளிலே சிறப்பாக வேண்டுவோம். இது இஞ்ஞாசியார் 1491 ஆண்டு இனிகோ டி லோயலா இக்னேசியஸ் என்ற பெயரிலே பிறந்தார். வட ஸ்பெயினிலே வாழ்ந்த ஒரு பெருமகன் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அதையும் துறந்ததினால்தான் இந்த உலகத்திலே அவருக்கு மகிழ்ச்சி வந்தது, அவரால மகிழ்ச்சி வந்தது. 16 வயதிலே இளவீர பெருந்தகையாக இருந்த இவர் அரச வாழ்க்கையின் இன்பங்களை பெறுவதை விரைவிலேயே கற்றுக்கொண்டார். அவர் சூழ்நிலை காரணமாக காலாட்படையில் சேர்ந்தார். 30 வயது ஆன போது போரிலே பலமாக காயமுற்றார். அவர் குணமடைந்தார். ஆனால் ஒரு கால் ஊனமுற்றும் முட்டுக்கு கீழ் எலும்பு கிண்ணம் துருத்தி கொண்டு இருந்தது. தனது வீண் தற்பெருமையினால் அந்த எலும்பு கிண்ணத்தை மயக்க மருந்தில்லாமல் அறுத்து எடுத்து விடுமாறும் குட்டையான காலை நிமிர்த்து விடுமாறும் வற்புறுத்தினார். ஆனால் அது கூடாமல் போயிற்று. அவர் நீண்ட காலம் சிகிச்சை பெற்ற போது இயேசுவை பற்றியும் புனிதர்கள் பற்றியும் புத்தகங்களை படிக்க தொடங்கினார். இந்த காலகட்டத்தில் தான் கிறிஸ்துவை பற்றியும் புனிதர்கள் பற்றியும் அவரது சிந்தனைகள் திரும்பிய போது அவர் ஒரு விதமான மன அமைதியையும் சாந்தத்தையும் உணர்ந்தார். அவரது மனமாற்றம் தொடங்கியது. அதன் பிறகுதான் ரோம் வந்து சேர்ந்த பிறகு அவரும் அவரது தோழர்களும் இயேசு சபையை உருவாக்கினார்கள். இந்த சபை திருத்தந்தையின் நேரடி கண்காணிப்பிலே இருந்தது. இயேசு சபையினர் என்று அழைக்கப்பட்ட அதன் உறுப்பினர் அவர்களின் உதவி தேவைப்படும் இடங்களுக்கெல்லாம் பயணம் மேற்கொண்டார்கள். அதன் முதல் தலைமை குருவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காலப்போக்கில் புதிய இயேசு சபை குருத்துவ பயிற்சி பள்ளிகள் தொடங்கப்பட்டன. பொது நிலையில் இருக்கும் பள்ளிகள் தொடங்கப்பட்டன. இந்த சபையின் மூலமாக பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கட்டுரைகளும் படிப்பினைகளும் கற்பித்தலும் எப்பொழுதும் கடவுளின் சந்ததியிலே உடனிருக்கவும் இக்னேசியஸ், இந்த இஞ்ஞாசியார் தனது மீதமுள்ள நாட்களை செலவிட்டார் என்பது வரலாறு.
இவருடைய திருவிழாவை கொண்டாடுகிற இன்று நாமும் இந்த கற்பிக்கின்ற பணியையும் கற்றுக்கொள்கிற பணியையும் பெற வேண்டும், செய்ய வேண்டும், சமூக மாற்றத்திற்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான ஆன்மீக பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அத்தகைய சூழல்களை இந்த சமூகத்திலே உருவாக்க நாம் கருவிகளாக மாற முயற்சி எடுப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. நல்ல தந்தை இறைவா, நாங்கள் தாராளமாக இருக்க எங்களுக்கு கற்பியும். உமக்கு உந்தது போல நாங்கள் உமக்கு சேவை புரிய கற்பித்தருளும். விலையை பாராமல் நாங்கள் பிறருக்கு கொடுக்கவும், போராடவும், காயங்களை முன்னறியாமல் இருக்கவும், உழைக்கவும், ஓய்வை தேடாமல் இருக்கவும், பலனை எதிர்பார்க்காமல் வருந்தி உழைக்கவும் உமது எண்ணம் நிறைவேற எங்களை கருவிகளாக மாற்றும் ஆண்டவரே. ஆமென். தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. பெற்றோர் பெரியோர் மதிக்க மறுத்தோ, உற்றார் நண்பர் உறவை அறுத்தோ. தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. கடமை களைந்து சோம்பி திரிந்தோ, கடின உழைப்பில் கவனம் துறந்தோ. தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. பொழுது போக்கி காலம் இழந்தோ, பொய்கள் சொல்லி பொருளை சேர்த்தோ. தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. தேவை கண்டு உதவ மறுத்தோ, தேடி வந்த வாய்ப்பை வெறுத்தோ. தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. கல்வி கருத்தை தொலைத்தோ, பெற்ற வாழ்வை போற்ற மறந்தோ. தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. இலக்கு இன்றி இயங்கி நின்றோ, இதயம் இறுகி இறையை வெறுத்தோ.
இழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா
உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர் பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.